ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி மெட்டல்ஸ். நான் உங்கள் தேவி. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிள். இன் கேஸ் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி மினிமம் உங்கள் பில் அமௌண்ட் மட்டும் 1000 இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் நான் ப்ராசஸ் பண்ண முடியும். சிஓடி அது என்னோடய கண்டிஷன்ஸ் கிடையாது, கம்பெனியோட கண்டிஷன்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம சிஓடி பண்ணுறோம் இல்லையா, அந்த கொரியர் கம்பெனியோட கண்டிஷன். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை. வெரி 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 ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது. ஸோ வேணுன்றவங்க இது வந்து ஐம்பொன்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வெள்ளியிலையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2 டிசைன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த செயின் இது வச்சு நம்ம இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம குறவங்குறத்திலாம் வந்து கையிலேயே பின்னுவாங்க தெரியுங்களா, அந்த மாடலில் ஒன்று வந்து பின்னுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலைக்கு இந்த மணிக்கு ஒரு கம்பி வளையம் போட்டு, அந்த மணிக்கு ஒரு கம்பி வளையம் போட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கையில் பின்னது மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள். அதுதான் ஃபாஸ்ட் மூவிங். ஸோ அதுதான் அவைலபிளாக இருந்தது. அதனால் அது ரெண்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் நான் கையில் போட்டிருக்கிறது ஐம்பொன் ரிங்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரெண்டுத்துக்கும். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த மாலையை வந்து புதுசாக செஞ்சு வந்தது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ண நல்லாவே கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என் கையில் இருக்கிறது பாருங்கள், என் கையில் கோல்ட் ரிங் தான் போட்டிருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அண்ட் யூஸ்வலாக எனக்கு வந்து ஐம்பொன் செட் ஆகாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் என்னென்னா இந்த கையில் ரிங் போட்டிருக்கேன், பட் ஒன்றும் ஆகவே இல்லை, நல்லா செட் ஆகிடுச்சு. எதனாலன்னு தெரியல. அது மேபி டெலிவரிக்கு அப்புறம் இப்போ தான் போட்டதுக்கப்புறம் பார்த்தா செட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக எனக்கு செட் ஆகாது. வெள்ளி அந்த கோல்டு மட்டும் தான் செட் ஆகும். நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு. பட் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் நான் சரி 2 ரிங் கையில் போடலாம் அப்படின்னு நினச்சி போட்டேன். பார்த்தா செட் ஆகிடுச்சு, ஒன்றுமே ஆகலை. இந்த 2 ரிங்குமே நான் கையில் அப்படியே ரெகுலராக போட்டிருக்கேன். அண்ட் பாத்திரம்லாம் வளர்க்குறதுனால அது அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே பக்காவாக தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இந்த கம்மிங் டு திஸ் கருங்காலி மாலை ஒன்றுத்தில் வந்து நான் ஓம் டாலர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கருங்காலி மாலை இருக்குது, அதில் 2 பீஸ் இப்போதைக்கு ரெடி பீஸ் அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோ பார்த்தவொடனே உடனே புக் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டில் இந்த 2 மாலையை ஆர்டர் பண்ணுறவங்க உடனே வாங்கிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த பீஸ் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஓம் டாலர் போட்டிருக்கு. இந்த மாலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாலர் சைஸில், ரொம்ப ஸ்மாலெல்லாம் கிடையாது, மீடியம் சைஸ் டாலர். அண்ட் அடுத்த மாலை பார்த்திங்கன்னா நான் ஐயப்பன் டாலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஐயப்பன் டாலர் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஷார்ட்ஸில் மட்டும் போட்டிருந்தேன், ஆக்சுவலாக வீடியோவில் போடல. அந்த ஐயப்பன் கரெக்டான சீசனில் நான் ஐயப்பன் டாலர் போட்டு கருங்காலி மாலை போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஐயப்பன் டாலர் எனக்கு அத்தனை டாலர் டிஸ்பேச் ஆச்சு. கருங்காலி மாலை டிஸ்பேச் ஆச்சோ இல்லையோ, இந்த ஐயப்பன் டாலர் வந்து எனக்கு நிறையவே டிஸ்பேச் ஆச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு டாலர் ஸ்டாக்கில் இருந்து எடுத்து நான் இந்த மாலையில் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், இது பண்ணியிருக்கேன், வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஓம் டாலரோடு வேணும்னா ஓம் டாலர், அப்படி இல்லைனாச்சும் இந்த டாலரோட வேணும்னா இந்த டாலரோட. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதர்வைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அண்ட் அது ரெண்டுத்தில் எதனா ஒன்றுத்தில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், என்னோடய ஸ்டோர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக ஆக்டிவ் இல்லாமல் இருந்தது. கம்மிங் 1ஆம் தேதியிலேருந்து, தட் மீன் February 1 என்னோடய ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்டோர் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். புது ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன் கம்மிங் 1 ஆன்லைன் ஸ்டோரு. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் எல்லாமே கம்பல்சரி. எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் எனக்கு ஸ்டோரில் தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு ஆர்டர் அப்டேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நான் உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவேன். பட் ஈவன் தோ நம்ம ஸ்டோர்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே நீங்கள் எனக்கு சிஓடியாக இருந்ததுன்னா சிஓடி கேஷ் எனக்கு முன்னாடியே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் எனக்கு ஜிபேலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டோர்லேருந்தே எனக்கு டைரெக்டாக நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ ஸ்டோர்லேயே சிஓடி, ஸ்டோரில் பே பண்ணுற மாதிரி தான் சிஓடி அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர்லேயே வந்து உங்கள் என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட் ஒன்ஸ் எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணுங்க. ஆனால்
யாருமே ப்ராடக்ட் இருக்கா இல்லையா தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக எனக்கு பேமெண்ட் பண்ணிடாதீங்க. ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு முறை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னா எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதோடு நான் உங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ண ஸ்டாக் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிடுவேன், நோ இஷ்யூஸ். ஸோ ஆகலைன்ற பட்சத்தில் தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் இனிமேல் ஆர்டர் அப்டேட் கரெக்டாக வரும். அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் ஸ்டோர் அப்டேட் இப்போ நான் ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோர் அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங்.